டெல்லிக்கு பழனிசாமி ஓடுவதற்கு பெயர்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவதா? இனி இது அதிமுக கூட்டணி இல்லை, பாஜக கூட்டணி என்று திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்றிருப்பதை பார்க்கும்போது ஐயா திரைப்படத்தில் வரும் காமெடி காட்சிதான் நினைவுக்கு வருகிறது. நடிகர் வடிவேலுவை வீட்டில் வைத்து அடித்து துவைத்து வெளியே அனுப்பும்போது, அண்ணேம் பிரமாதம், இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும் என வடிவேலு பேசும் டயலாக் அப்படியே பழனிசாமிக்கு கச்சிதமாக பொருந்தும். இரவு 8:30 மணிக்கே சந்திப்பு நடைபெறும் என சொல்லப்பட்ட நிலையில் 2 மணி நேரமாக அமித்ஷாவின் அழைப்புக்காக காத்திருந்து சந்தித்திருக்கிறார் அடிமை பழனிசாமி என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை அதிமுக என்று சொன்னால் அந்த அதிமுகவின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில்தானே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் பாஜக தலைவர் அமித்ஷா வீட்டில் அல்லவா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பழனிசாமி. கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சியின் அலுவலகத்தில் இதுவரை ஒரு முறை கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் சென்னை செவ்வந்தி இல்லத்தில் கூட வேண்டாம், எம்ஜிஆர் ஆசையாக உருவாக்கிய ராயப்பேட்டை அலுவலகத்திலாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதா? அதற்கு கூட திராணி இல்லாமலா இருக்கிறது அதிமுக? அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கும் அதிமுக தலைமை அலுவலகத்தை பெரிய திண்டுக்கல் பூட்டை போட்டு தேர்தல் முடியும் வரை பூட்டி வைத்து விடுங்கள் பழனிசாமி. அதிமுகவை இப்படி கொண்டு வந்து பழனிசாமி நிறுத்திவிட்டாரே என்றுதான் என்ற திமுக தொண்டர்களே ஆதங்கத்தில் இருக்கிறார்கள் என்று கே.என். நேரு விமர்சித்துள்ளார். கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிதான் பாஜகவுக்கு இத்தனை இடங்கள், பாமகவுக்கு இத்தனை இடங்கள், அமமுகவுக்கு இவ்வளவு இடங்கள் என ஒதுக்கி ஒப்பந்தம் போட வேண்டும். இப்படித்தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபு. ஆனால் கூட்டணியில் அதிமுகவிற்கு கூடுதல் இடங்களை கொடுங்கள் என கேட்டு பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கட்சியின் தலைவர் அமித்ஷா வீட்டில் காத்து கிடப்பதெல்லாம் கால கொடுமை என்று கூறியுள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக அமித்ஷாவிடம் பேசுவதற்காக இதுவரை 5 முறையும், கூட்டணி முடிவான பிறகு 4 முறையும் டெல்லி சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டை அதிக முறை ஆட்சி செய்ததாக மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒருவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு படையெடுப்பது பழனிசாமி காலத்தில் நடந்த வரலாற்று அதிசயம் என்று அமைச்சர் கே.என். நேரு சாடியுள்ளார். கடந்த 3 மாதத்தில் மட்டும் 3வது முறையாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார் பழனிசாமி. ஒவ்வொரு முறையும் அமித்ஷாவுடன் ஆலோசித்து முடிவெடுக்கும் அதிமுக அண்ணா அதிமுகவா இல்லை அமித்ஷா அதிமுகவா? பழனிசாமி மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கும் அன்புமணியும் டிடிவி தினகரனும் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். பழனிசாமிக்கு நாங்கள் கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிரூபிக்கிறார்கள் என்று கே.என். நேரு கூறியுள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை பிரித்து கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய அதிமுக தனது கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் என்பதை கூட தீர்மானிக்க முடியாமல் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவின் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறது. பழனிசாமி அவர்களே, கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பொழுது குழு ஏகமனதாக வழங்குகிறது என்ற அந்த தீர்மானத்தின் வரிகளை இப்போது படிக்கும்போது சிரிப்புதான் வருகிறது. அப்ப கடைக்கு ஓனர் டக்ளசனே இல்லையா? வெளியில இப்படிதான் சொல்லிக்கிட்டு அலையிறியான்னு அதிமுக தொண்டர்களின் மைண்ட் வாய்ஸ் பழனிசாமிக்கு கேட்கவில்லையா? கூட்டணி முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெற்ற அந்த புரட்சி தமிழர்தான் டெல்லியில் அதிமுகவின் சீட்டுக்காக முரட்சியுடன் காத்து கிடக்கிறார் என்று திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.